ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் 20 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் கிரகங்களுடைய நிலை, கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாறுறது ஒவ்வொரு நாளுமே மாற்றத்தை கொடுக்கும். கிரகங்கள் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மெயின் காரணமே கிரகங்களும் கிரக மாற்றங்களும் தான். கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது அதனுடைய மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும். அது ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன மாற்றம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசிக்காரங்க நீங்கள் சித்திரம் 3-4 பாதம், சுவாதி விஷாகம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு. பாக்கிஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. தொழில்ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு கடைசி 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன கணிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது. யாரையாவது பற்றி விமர்சிக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் முடிஞ்ச அளவு யாரை பற்றியும் விமர்சிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. பணவரவில் தாமதம் இருக்கும். அதனால் புதிய முதலீடுகள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கூட கல்வியில் பின்தங்கை நிலை மாறக்கூடும். பின்தங்கை நிலை மாறக்கூடுங்கிறதுனால அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும். அதுவும் அன்னன்னைக்கு பாடங்களை படிக்கணும், அது ரொம்ப அவசியம். ஸோ சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் எச்சரிக்கை தாங்க. ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து அடுத்ததாக சுவாதியில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். சுவாதியில் பிறந்த துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக கூடும். இதில் பணவரவு கூடும்போது ஆன்மீக செலவுகள் உண்டாகும். ஆன்மீக செலவுகள் உண்டாகும் போது அதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக ஆன்மீக செலவுகள் பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காரிய தடை, தாமதம் இதெல்லாம் வந்து விலகும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக செலவுகள் பண்ணுங்க. ஆனாலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கூடுதலாக உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காரிய வெற்றி, இல்லைனா காரிய வெற்றி கிடையாது. அப்புறம் அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா அந்நிய மொழி பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்புறம் வசிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதனால் வசிக்கக்கூடிய இடத்துல உங்கள் பேச்சு திறமையை வந்து காட்டலாம். ஸோ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக விஷாகம் 1, 2, 3 பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்புறம் தொழிலில் போட்டிகள்லாம் உங்களுக்கு விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் புதிய வேலை கண்டிப்பாக வந்து முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் நட்சத்திரக்காரங்க நீங்கள் என்ன வேலைக்கு முயற்சி செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்போ துலா ராசிக்காரங்க விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் அதிர்ஷ்டம்தான். துலா ராசிக்காரங்களுக்கு 2 நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களும் 1 நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த எச்சரிக்கையை சமாளிப்பதற்கு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மகாலட்சுமியை வணங்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிட்சம் உண்டாகும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அதிர்ஷ்டக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமை செய்வது இன்னும் சிறப்பான பலனை தரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் துலா ராசிக்காரங்க செய்திடுங்க. அதுவும் பர்டிகுலராக துலா ராசிக்காரங்க சித்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க இந்த மகாலட்சுமி வழிபாட்டை வந்து செய்யுங்க. ஒவ்வொரு நாளுமே செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது செய்திடுங்க. அதை செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். மெயினாக கடன் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் துலா ராசிக்காரங்க, அதுவும் பர்டிகுலராக சித்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க செய்திடுங்க. பொதுவாகவே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல்லையும் கலைத்துறையிலையும் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ கலைத்துறையிலையும் அரசியல்லையும் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கவனமாக இருங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க. அப்புறம் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்லுங்க. முடிஞ்ச அளவு வாகனங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. போகக்கூடிய பட்சத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் அரசியல் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா நன்மைகளும் உங்களுக்கும் உண்டாகும். மனத்துயரம் உங்களுக்கு நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். அந்த டைமை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. காரணமே இல்லாமல் வீண் பழியை சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம். எனவே நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை முழுசாக தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.